அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிரியமான பிள்ளைகளை, பொதுவாக இந்த காலங்களிலே பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் மத்தியிலே 40 நாள் உபவாசம் என்ற அந்த பாரம்பரியம் கடைபிடிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டு 4ஆம் தேதி ஏப்ரலிலே இது முடிவடையும். இந்த நாட்களிலே அவர்கள் உணவு தவிர்ப்பு, மச்சம் மாமிச தவிர்ப்பு, இன்னுமாய் கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் போன்றவற்றை அவர்கள் தவிர்த்திருப்பார்கள். சினிமா போன்றவற்றை அவர்கள் தவிர்த்திருப்பார்கள். மதுபான தவிர்ப்புகள், மதுபான கடைகளுக்கு போக மாட்டார்கள், மதுபானம் பாவிக்க மாட்டார்கள். இவ்விதமாக எல்லாம் அவர்கள் இந்த 40 நாள் உபவாசத்தை பாரம்பரியமாக ஆசரித்து வருகிறார்கள். மட்டுமல்ல, இந்த காலங்களிலே அவர்கள் மிகவும் ஒரு சோர்ந்து போய் ஒரு முகவாடலாய் காணப்படுவார்கள். தாங்கள் 40 நாள் உபவாசம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அதை அறிவிப்பார்கள். இந்த பாரம்பரியத்தை ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆனாலும் இப்படி இருக்க மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய சபையினர் சிலர் கூட அந்த பாரம்பரியத்தை அவர்கள் கடைபிடிப்பதிலே, அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தை இவர்களும் கடைபிடிப்பதிலே அவர்கள் மிகவும் கருத்தாய் இருப்பார்கள் என்பதை அறியும் பொழுது அது ஒரு வேதனையை தருகிறது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறார். எரேமியாவிலே, கர்த்தருடைய வேதத்திலே எரேமியாவிலே 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மேலும் பாருங்கள், இவர்கள் மத நல்லிணக்கம், சபை பாகுபாடு இன்றி என்ற கொள்கை அடிப்படையிலே பாரம்பரியங்களை ஆசரிப்பதிலே அவர்கள் கருத்தாய் இருப்பதன் மூலம் அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறார்கள். இது நான் சொல்லுவது மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய சபைகளை குறித்து. பாரம்பரிய கிறிஸ்தவர்களை குறித்து நாம் இப்பொழுது அதை குறித்து நாம் பேசவில்லை. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியங்களை உங்களுக்கு முதல் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஓசியாவிலே, கர்த்தருடைய வேதத்திலே ஓசியாவிலே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், கர்த்தர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். யாருக்கு எழுதி கொடுத்தார்? அவருடைய ஜனங்களுக்கு, மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். எழுதி கொடுத்தேன். அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று தேவன் வேதனையோடு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். நான் எழுதி கொடுத்தேன், நீ இவ்விதமாகத்தான் நீ நடக்க வேண்டும் என்று. ஆனாலும் அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணி நடக்கிறது அவருக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்கிறது. ஓசியா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள்
அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று சொல்லி கர்த்தரின் கண்டிப்பை நாங்கள் அங்கே காணுகின்றோம். மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எல்லோருமே ஆசாரியர்கள். பின்னாகவே அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அவருடைய கண்டிப்பை பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வேத அறிஞராக இருக்கலாம், வேத கலாசாலைகளிலே படித்து பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம். கர்த்தரை அறிகின்ற அறிவு உண்டா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தரை அறிகின்ற அறிவு உண்டா? நாம் படித்தவர்கள் பட்டம் பெற்றிருக்கலாம், உண்மைதான். ஆனால் நான் கேட்கின்ற இந்த கேள்வி தேவன் வைத்திருக்கிற கேள்வி, கர்த்தரை அறிகின்ற அறிவு உனக்கு உண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அப்படி என்றால் எந்த அறிவு இல்லாமையினாலே இவர்கள் சங்காரமாகிறார்கள்? அவருடைய ஜனங்கள் சங்காரமாகிக் கொண்டிருக்கிறார்களே, எந்த அறிவு இல்லை? தேவனை அறிகின்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. தேவனை அறிகின்ற அறிவில்லாமையினாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள். வேதத்திலே நாங்கள் மோசேயை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய தகுதி என்ன? அதை முதல் பார்ப்போம். அவருடைய உலக தகுதி என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளிலே 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பின்ன இந்த மோசேதான் எகிப்தில் உள்ள சூரிய பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டம் பெற்றவர் என்று வேத ஆய்வுகள் கூறுகின்றது. பின்னாகவே இந்த மோசேயுடனே கர்த்தர் தன் சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார் என்று கூட நாங்கள் பார்க்கிறோம். யாத்திராகமத்திலே 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாங்கள் காண முடியும். முகமுகமாக மோசேயோடு பேசினார். இப்படிப்பட்ட மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது அவர் என்ன விண்ணப்பத்தை வைக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. உம்முடைய கண்களிலே இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோசே இவ்வளவு உலக தகுதிகளோடு இருக்கிறவர் மட்டுமல்ல, தேவன் இவருடனே முகமுகமாய் பேசுகிறவராய் இருந்தார். இப்படிப்பட்ட மோசேயுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். உம்முடைய கண்களிலே இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று கேட்கிறார். பார்த்தீர்களா? ஆம், உம்மை அறிகின்ற அறிவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்றார். இப்படிப்பட்ட மோசே பாருங்க.
இந்த அறிவு இல்லாமையினாலே இன்று அநேக தேவனுடைய ஜனங்கள், ஊழியர்கள் இன்றைக்கு புறஜாதியாருடைய மார்க்க வழிகளை அவர்கள் கை கொண்டு வருகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை என்ன சங்காரமாகிக் கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 2 வரைக்கும் வாசியுங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன கவனியுங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்ற செய்தி இன்றைக்கு நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் இயேசு எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை நிறைவேற்ற தகுதி உடையவர் என்பதை நிரூபிக்க சோதனை அவருக்கு அவசியமாயிருந்தது. ஆகவே ஆவியானவராலே அவர் கொண்டு போகப்படுகின்றார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஏதேன் தோட்டத்தில் சோதனைக்காரனாகிய பிசாசை எதிர்கொண்ட முதல் ஆதாம் தன்னிடத்திலே ஆளுகையின் தகுதி இல்லை என்பதை வெளிப்படுத்திவிட்டார், தோற்றுவிட்டார். ரோமரிலே 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, இன்னுமாய் 1 கொரிந்தியரிலே 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே கூட அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பிந்தின ஆதாம் இயேசுவோ சோதனைக்காரனாகிய பிசாசுவுடன் நேருக்கு நேர் எதிர்த்து நின்று சோதனையிலே ஜெயம் பெற்றார். இவ்விதமாக எழுதப்பட்டது. பின்னாகவே இந்த 40 நாள் உபவாசம் என்பது இயேசு தேவனுடைய நீதியில் ஒன்றாகிய ஞான ஸ்நானத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்து அவர் மேல் தங்கிய பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதாவாய தேவனுடைய அந்த சாட்சியம் கிடைத்த பின்பு என்பதை முதலிலே அறிய வேண்டும். அதன் பிற்பாடுதான் அவர் 40 நாள் உபவாசம் செல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இவ்விதமாக ரட்சிக்கப்படியாத பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இதை தங்களுடைய பாரம்பரியமாக ஆசரித்து வருகிறார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை, ரட்சிப்பு அடையவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை பாரம்பரியமாக அனுசரித்து வருகிறார்கள். அது இருக்கட்டும். அப்படி இந்த காலத்திலே அனுசரிக்கப்படும் இந்த பாரம்பரிய 40 நாள் உபவாசத்தின் நோக்கம் என்ன? மனம் திரும்பாமல் மறுபடியும் பிறவாமல் வருடா வருடம் அனுஷ்டிக்கப்படும் இந்த 40 நாள் உபவாசத்தின் நோக்கம் என்ன? சிந்தித்து பாருங்க. மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தவர்கள் புறஜாதியாருடைய அந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டு 40 நாள் உபவாசத்தை கடைபிடிக்கிறார்களே, அதன் நோக்கம் என்ன? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் வாழ்ந்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், ஊழியம் செய்கிறோம், பெரு ஹோ என்று சொல்லி ஊழியங்கள் எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு செயல்படுகிறார்களே,
இந்த நோக்கம் என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த 40 நாள் உபவாசத்துக்கு முக்கிய ஒரு நோக்கம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முக்கிய நோக்கம் இருந்தது. மறுபடியும் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, உணவை தவிப்பது உபவாசம் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சொல்லுவது மனம் திரும்பிய மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு தான் நான் இந்த காரியத்தை கேட்கிறேன். உணவை தவிர்ப்பது உபவாசம் அல்ல. நான் இன்னும் இலேசாக சொல்ல போனால், நான் சாப்பிடாமல் இருப்பது, சாப்பாட்டை தவிர்ப்பது உபவாசம் அல்ல. அது ஒரு உபவாசத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். அடுத்தது, உபவாசம் என்றால் என்ன? இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வேதத்திலே எழுதி தந்திருக்கிறாரே, மகத்துவங்களை எழுதி தந்திருக்கிறாரே, என்ன வாசிப்போமா? ஏசாயா 58 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எழுதி தந்த வேதத்தை பாருங்க. வேதத்தின் மகத்துவத்தை பாருங்க. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகின்ற உண்மையான உபவாசம் என்ன? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை வழங்குதல், பசி உள்ளவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பது, திக்கற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, தேவை உள்ளவர்கள் நம்மை நாடி வருகிறவர்களாக நாம் காணப்படுவது, தேவை உள்ளவர்களுக்கு உதவ தயாராக இருப்பது, அதாவது உணவு, உடை போன்ற அவர்களுடைய தேவைகள் அறிந்து உதவுகிறது. இன்னுமாக வசனம் 13 கவனியுங்க. அங்கே அதாவது தேவனுடைய அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலும் சபை கூடுதலை கனப்படுத்துதலும், இவைகளை விட்டு அருமையானவர்களே, இன்று நடைபெறும் உபவாசம் என்ன? சிந்திக்க வேண்டும். அதாவது சபைகளிலே மாதம் உபவாச கூட்டங்கள் நடத்துவாங்க. இந்த மாசம் எங்களோட சபையில் உபவாச கூட்டம் ஓடுவாங்க. எல்லாரும் பெரும் விளம்பரங்கள் போடுவாங்க. உபவாச கூட்டங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. இன்றைக்கு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரன் வருகிறார், வந்து கலந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தியுங்க. அனைத்தும் இப்பொழுது நடைபெறுகிற உபவாசங்கள் அனைத்தும் தேவனுக்கு உகந்த உபவாசமா? இல்லை. அவை அனைத்தும் மாய்மாலங்கள், பாரம்பரிய வழிகள். அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனால் தேவனுக்கு உகந்த உபவாசம் அல்ல. தேவஜனமே, உங்களுடைய உபவாச வழிகளை நீங்க ஆராய்ந்து பார்த்து சரியான வழிக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகின்றோம். அப்படியாயின் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி, அப்படியாயின் உபவாசம் தேவையில்லையா என்று நினைக்கலாம். தேவை. உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படும் பலவீனங்களை ஜெயம் கொள்ள உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே உபவாசம் தேவை. மற்றும் உங்களுடைய
பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே பிலங்கொண்டு வளரும்படியாக, அல்லது வழிதவறி போயிருக்கிற ஒரு பிள்ளையை மீண்டுமாக மீட்டுக் கொள்வதற்காக உங்களுக்கு தனிப்பட்ட உபவாசம் அவசியம். நீங்கள் செய்யலாம். அல்லது உங்களுடைய கணவன், மனைவி, இப்படி அவர்களுக்காக அவர்களுடைய இருக்கிற ஏதாவது ஆவிக்குரிய பலவீனங்கள், குறைபாடுகளை நீக்கும்படியாக நீங்கள் உபவாசங்கள் செய்யலாம். ஜெபத்திலே தரித்திருக்கலாம். இயலுமாயின் நீங்கள் உணவை கூட தவிர்க்கலாம். நீங்கள் சில நேரங்களிலே உணவை தவிர்க்க முடியாத ஒரு சுக இனம் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லவா? ஆகவே உங்களால் முடியுமானால் தவிர்க்கலாம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 16 தொடக்கம் 18 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்க. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே இருக்கிற உங்கள் பிதா காணும்படியாகவே உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எண்ணெய் பூசும்படி சொல்லுவது அது அந்த நாளில், அதாவது நான் எந்த ஒரு களைப்பும் இல்லாமல் நான் தெளிவாய் இருப்பதை காண்பிக்கிறது. இன்றைக்கு பாருங்க, சில பேர் இன்றைக்கு முகவாடலாய் இருப்பார்கள். அல்லது சில நேரங்களிலே நேற்றைய நாளிலே ஒரு காரியங்களுக்கு வர்றதுக்கு இருந்தார், வராமல் போயிருப்பார். என்ன உங்களை காண இல்லை, என்ன சோர்ந்து போயிருக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும் தானே, நான் ஒரு உபவாசம் போச்சு, முடிஞ்சது விஷயம். மனுஷர் காணும்படியாக அதை மேன்மைப்படுத்துகிறார்கள். சில பேர் பாருங்க, ஆருக்கு சுவையினமாக இருக்கும், அல்லது ஒரு கட்டுக்களிலிருந்து அவிழ்க்க வேண்டும். அப்போ பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, பாஸ்டர் இருக்கா ஜெபிச்சு விடுங்க. சரி இருங்க, நான் 3 நாள் நான் உபவாசம் இருந்துட்டு நான் வாரம் ஜெபிக்கிறதுக்கு என்று சொல்லுகிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இந்த இவ்விதமாக சொல்லுகிறவர்களை குறித்து கூட நான் பின்பு சில காரியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நம்முடைய பரமபிதா காணும்படியாக நம்முடைய உபவாசம் இருக்க வேண்டும். ஆகவே மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன், பட்டினியின் பெயர் உபவாசம் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று கர்த்தர் இயேசு கூறுகின்ற இந்த வார்த்தையை கவனியுங்க. ஏனென்றால் இதை அநேகர் இதை வைத்துக் கொண்டு உங்களோடு பேசுவார்கள். அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லுகிறாரே. நம்முடைய ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களிலே இருந்த அபவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் பிசாசுகளை கலைக்கிறார்கள், அவர்களுக்கு அது முடியாமல் போயிட்டது. அப்பொழுதுதான் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய அபவிசுவாசம் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுகிறார். சரியா? உபவாசத்தை குறித்து அவர் பேச இல்லை. பின் ஆகவே அந்த அபவிசுவாசத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இவ்விதமான வகை பிசாசு என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார். உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அபவிசுவாசம் என்கிற இந்த ஜாதி பிசாசை தான் அவர் அங்கே குறிப்பிடுகின்றார்.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அபவிசுவாசம் நீங்கி விசுவாசத்தில் பலமடைய அவர்களுக்கு ஜெபமும் உபவாசமும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவை என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. பிசாசு ஊடாது உங்களுடைய உபவாசத்துக்கு. பிசாசு வரும், நன்றா புரிந்து கொள்ளுங்க. பிசாசு ஓடாது, பிசாசு உங்களிடத்திலே வரும். அதை புரிந்து கொண்டா சரி. சரி, நான் உங்களுக்கு பிறகு விளங்கப்படுத்துறேன். பிசாசை விரட்ட இன்றைக்கு உபவாசம் தேவை என்று சிலர் இன்றைக்கு தவறு நினைப்பது தவறு. அப்படி ஒரு நாளுமே நினைக்காதீங்க. சரி, இப்ப சுட்டி காட்டுறேன். கர்த்தர் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். இந்த உபவாசம் முடித்த பின்புதான் ஆர் வர்றான்? பிசாசு அவர்கிட்ட வாரான், துணிந்து வாரான். அவன் ஓட இல்ல, அவரிடத்திலே வருகிறான், துணிந்து நின்று அவரை சோதிக்கிறான். நன்றா புரிஞ்சு கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. வேதத்தின் மகத்துவங்களை தேவனே எழுதி தந்திருக்கிறார். அவற்றை அந்நிய காரியமாக எண்ணாதிருங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லு, கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி அங்கே சொல்லிக் கொண்டு இருந்தால் மட்டும் போதாது. அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சில பேர் எப்பொழுதும் பாருங்க, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், சோத்திரம் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் அவர் சொல்லுகிறபடி நீ செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை நீங்கள் லூக்கா சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் வந்து. முதலாவது கர்த்தர் இயேசுவினிடத்திலே வர வேண்டும் என்றால் என்ன? நீங்கள் ஏதாவது ஒரு மத நம்பிக்கையாளராய் இருக்கிறீர்களா? கத்தோலிக்க மதம் அல்லது இந்த பாரம்பரிய மதங்கள், இப்படி கிறிஸ்தவ அமைப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. அவர்களை சேர்ந்தவர்களாய் இருக்கலாம். மறுபடியும் பிறந்து தண்ணீர் ஞான ஸ்நானத்தை பெற்று வேறு விரிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வேறு விரிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அதைத்தான் அவரிடத்திலே வந்தவர்கள். புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, அவர் வார்த்தைகளை கேட்டு, பத்திரா அவரிடத்திலே அப்படி வந்தவர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு. அடுத்தது மூன்றாவது, அவைகளின்படி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அவரிடத்திலே வந்தும் அவர் வேதத்திலே எழுதி கொடுத்த அந்த மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணி மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காண்பித்து இன்னுமாக தேவனுடைய ஊழியத்தை ஆதாய தொழிலாக்கி கொண்டு மனுஷருக்குள்ளே மேன்மையாக காணப்படுவீர்களாயின் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவர்களாய் காணப்படுவீர்கள் என்பதை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுங்க. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா நீங்க ஏதோ எப்படியும் வாழ்ந்துடலாம் என்று சொல்லி நினைக்கிறீங்க. நீ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தெரியலாம். ஆனால் மீண்டும் உங்களுக்கு நான் நெடுக சொல்லுவது தானே, கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு தேவையில்லை. கிறிஸ்தவன் தேவையில்லை, கிறிஸ்துவின் உடையவன் தான் ஆண்டவருக்கு தேவை. நன்றா புரிந்து கொள்ளுங்க. ஊழியக்காரன் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. சரியான ஊழியக்காரன் தான் ஆண்டவருக்கு தேவை.
லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நீங்க தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கும் பரிசேயனை நாங்கள் பார்க்கிறோம். வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறான். அந்த உபவாசிக்கும் பரிசேயன் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டானா? இல்லை, தேவன் அவனை புறக்கணித்து தள்ளினார் என்று பார்க்கிறோம். ஆனால் தூரத்திலே நின்று அவன் தேவனை நோக்கி பார்த்து, நான் பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்டானே, அதனைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உபவாசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க நஷ்டப்படுத்தி விடாதீங்க. அருமையானவர்களே, நஷ்டப்படுத்தி விடாதீங்க. இப்பொழுது என்னுடனே சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. தேவகுமாரனை துதித்திடுவோம், பாவ சங்காரரை பணிந்திடுவோம். ஜீவனை தந்த இயேசுவின் திவ்ய ஆயனை போற்றி வணங்கிடுவோமே. தேவகுமாரனை துதித்திடுவோம். அன்பினால் நம்மை அழைத்தவரே, அன்பின் பெருக்காலே வந்தவரே, துன்பத்தில் ஆழ்ந்து நொந்தவரே, இன்பமக்கு அருள்பவரே. தேவகுமாரனை துதித்திடுவோம். ஆதிபரன் திருமகனவரே, வானவர் போற்றிடும் தேவனவரே, மரணத்தை வென்ற மீட்பரவரே, அகிலமே போற்றும் ஆண்டவரே. தேவகுமாரனை துதித்திடுவோம், பாவ சங்காரரை பணிந்திடுவோம். ஜீவனை தந்த இயேசுவின் திவ்ய ஆயனை போற்றி வணங்கிடுவோமே. தேவகுமாரனை துதித்திடுவோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது